ஹாய் ஹலோ வெல்கம் டு மேக்ரா விளாக்ஸ். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பாண்டியன் ஸ்டோருடைய கதைக்களம் அடுத்த கட்டத்தை இதுவாயிடுச்சு. மயில் சரவணோட சாப்டரை முடிச்சிடுறாங்க. அடுத்து கதைக்களத்தை கதிர் ராஜி பக்கம் திருப்பியிருக்காங்க. ஆமாங்க, கதிருக்கு ராஜுக்கும் சின்ன சின்ன ரொமான்ஸ் சீன் வச்சு ரொம்ப அட்ராக்டிவாக பாண்டியன் ஸ்டோர் 2 நகர்த்திட்டு போகலான்னு சொல்லிட்டு கதைக்களம் டைரக்டர் அமைச்சிருக்காரு. அதே டைமில் மீனாவும் அவர் ஹஸ்பண்டை இங்கேயே ஸ்டே பண்ண வைக்கணும் என்றது மாதிரி அதுக்கான கதைக்களமும் நவர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கதைக்களம் மீனா, ராஜி, கதிர் இவங்க மூலயமா இதுவாகுது. மீனாவுக்கு என்ன சர்ப்ரைஸ் இதுவாகுதுன்னா, இதே வீட்டில் இருக்கணுன்ற மாதிரி மீனா கன்சீவாக இருக்கிற மாதிரி அடுத்த கட்டத்தை கதைக்களத்தை நவுத்திட்டு போகிறாங்க. அப்படி நவுத்திட்டு போகும்போது அவங்க வீட்டுக்கார்கிட்ட என்ன சொல்கிற மாதிரி வரும்னா, செந்தில்கிட்ட நான் கன்சீவாக இருக்கேன், ஜாப் போயிட்டு என்னால் இந்த மாதிரி டைமில் தனியாக வீட்டு வேலை செய்ய முடியாது, எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும், அதனால் நான் அத்தை கூடயே இருக்கேன், இவங்க எல்லாருக்கூடையும் இருந்தேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், வளர்கிற குழந்தையும் நல்லா ஹெல்த்தியாக ரொம்ப ஹாப்பி மைண்டில் இருக்கும், அந்த மாதிரி சொல்லிவிட்டு செந்திலுடைய மைண்டை சேஞ்ச் பண்ண பார்க்குறாங்க. அந்த மாதிரி கதைக்களம் அமையுது. இதே மாதிரி மயிலுக்கு மயில் வீட்டில் மயில் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுடைய தங்கச்சி இதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்த கதைக்களத்தை அடுத்த எபிசோடில் பார்ப்போம்ப்பா.